இந்த ஆட்சியை தேச விரோத ஆட்சின்னு உள்துறை அமைச்சர் சொல்றார். எது தேச விரோத ஆட்சி? நாங்க எப்படி தேச விரோதி? நான் அமித்ஷாவை கேட்கிறேன், நான் மோடியை கேட்கிறேன். காஷ்மீர் சட்டமன்றத்தில் உமர் அப்துல்லா பேசுகிறார். காஷ்மீர் சட்டமன்றத்தில் அந்த நாட்டினுடைய முதலமைச்சர் பேசுகிறார். பொறுப்புள்ள முதலமைச்சர், அரசியல் சட்டத்திலே பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட ஒரு முதலமைச்சர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா? இன்னைக்கு பார்த்திருக்கீங்க டிவியில காலையில. ஏறத்தாழ 50,000 கிலோமீட்டர் காஷ்மீர் இந்தியாவில் இல்லை. அந்த 50,000 கிலோமீட்டரை சீனா ஆக்கிரமித்திருக்கிறது. மத்திய அரசாங்கத்துக்கு தெரியும், பிரதமருக்கு தெரியும், உள்துறை அமைச்சருக்கு தெரியும். தேசத்தை பறிகொடுத்து விட்டு மறைக்க பார்க்கிறீர்கள். குற்றச்சாட்டு சொன்னது யார்? முதலமைச்சர். எங்கே சொன்னார்? வேளச்சேரியிலா, பொதுக்கூட்டத்திலா, ஒரு மாநிலத்தில் சட்டமன்றத்திலே சொன்னார். நான் சொல்லுகிறேன், அமித்ஷாவுக்கு யோகிதை இருந்தால், அமித்ஷாவுக்கு தகுதி இருந்தால், உள்ளபடியே உள்துறை அமைச்சருக்கு யோகியவனாக இருந்தால் என்ன காரியம் செய்திருக்க வேண்டும்? உமர் அப்துல்லா சொன்னது தவறு, அது தேச விரோத ஆட்சி, சீனாவுக்கு நாங்கள் பறிகொடுக்கவில்லை, நிரூபித்தால் நான் பதவி விலகிறேன் சொல்லணும். இல்லை என்றால் அவர் சொல்வது போய் அந்த ஆட்சியை கலைக்கிறேன். கலைச்சிக்கணும் நேரம். கலைக்கிறதுக்கு துப்பு இல்ல, பதில் சொல்றதுக்கு யோகியம் இல்ல. இங்க வந்து நீங்க வந்து தேச விரோத ஆட்சி எங்களை பார்த்து யார் தேச விரோதி? உமர் அப்துல்லா சொல்லுவதாக என்றால் அமித்ஷா தேச விரோதி. 50,000 கிலோமீட்டர் விட்டாது பேர் என்ன? 50,000 கிலோமீட்டரை பறிகொடுத்து விட்டு தேசபக்தியை பற்றி நீ பேசுவதற்கு நீ யார்? எங்களுக்கு தேசபக்தி இல்லையா? எங்களுக்கு தேசபக்தி இல்லையான்னு கேட்டேன். 1971 பாகிஸ்தான் படையெடுத்து வந்த போது எந்த முதலமைச்சரும் தரவில்லை. 6 கோடி ரூபாயை அள்ளி தந்த மகத்தான தலைவர் கலைஞர். எங்களுக்கு என்ன தேசபக்தி தெரியாது? பாகிஸ்தான் சண்டைக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? நாங்க திராவிட நாடு கேட்டோம், தனித்தமிழ் நாடு கேட்டோம், அப்புறம் மாநில சுயாட்சிக்கு வந்தோம். நாங்க ஆட்சிக்கு வந்த பிற்பாடு கூட பெரியார் எங்களை மன்னிக்கலையே. நாங்க 67 ஆட்சிக்கு வந்த பிறகு கூட 73 சாவர வரைக்கும் எங்களை பெரியார் மன்னிக்கல. நல்ல முதலமைச்சர் கலைஞர், திமுக நல்ல ஆட்சி, ஆனால் சமரசம் செய்து கொண்டார்கள். நான் சாகர வரை தனித்தமிழ் தான் கேட்கிறேன். பார்ப்பன பணிய ஆதிக்கத்திலிருந்து வெளியே வந்து சாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்றால் இந்தியாவில் முடியாது, நான் தனித்தமிழ் நாடு கேட்கிறேன் கேட்டுக்கிட்டே இருந்தவர் பெரியார். அவரை கூட தேச விரோதி உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா சொன்னதுக்கு பின்னால காரணம் இருக்கு. மாநில சுயாட்சி கேட்டோம், ராஜமன்னார் குழுவை அமைத்தோம். இவ்வளவுக்கும் பிறகு கார்கில் போர் வந்துச்சு. கார்கில் போருக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? கார்கில பிறந்தவன் தமிழனா? கார்கில்ல படிச்சவன் திருக்குறள் படிச்சானா? நாங்கள் நேசிக்கிற தமிழுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? சங்கத்தமிழ் பாடல் அவன் படிச்சானா? ஈழத்தில் இருக்க தமிழனுக்கு தெரியும் என் தமிழன். ஈழத்துக்காக நான் குரல் கொடுக்கிறேன், ஈழத்துக்காக நான் பேசுகிறேன், ஈழத்திற்காக எதையும் செய்வேன் என்றால் ரத்த உறவு, தொப்புள் உறவு. ஆனால் காஷ்மீரில் இருக்கிற ஆள் யார்? மதத்தால் இஸ்லாமியன், நாட்டால் காஷ்மீரி. அவன் பேசுகிற மொழிக்கும் எனக்கு சம்பந்தம் இல்ல. இன்னும் சொல்ல போனா கன்னடமும் கணிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே உதித்திருந்தே என்று சொன்னார்களே. தெலுங்கிய மொழி, பங்காளி மொழி, மலையாள மொழி, அந்த மொழி கூட வேடா, பங்காளி கூட அவன் எதிர்மொழியா வேற இடத்துல இருக்கலாம். ஆனால் அங்கே இறந்து போனவன் எந்த மொழி பேசுகிறான் என்பதல்ல, எந்த மதத்துக்காரன் என்பதல்ல, இறந்து போகிறவன் மனிதன், பாதிக்கப்படுகிறவன் மனிதன். மானுடத்தை காப்பாற்றுவதுதான் திராவிடம் என்று கலைஞர் 100 கோடி ரூபாய் அள்ளி கொடுத்தார் வாஜ்பாயிட்ட போய். வேற எந்த முதலமைச்சர் கொடுத்தான்? 100 கோடி ரூபாயை கொடுத்தார். 71 6 கோடி, 99 100 கோடி. இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அரசியல் சட்டத்தின் முகப்புறம் என்ன சொல்லுது? We the people of India have solemnly resolved to constitute India into a sovereign, secular, socialistic, democratic republic. இது ஒரு குடியரசு உள்ள நாடு, இறையாண்மையுள்ள நாடு, சமதர்ம நாடு, மதசார்பற்ற நாடு. இறையாண்மை நாடுன்னு என்ன அர்த்தம்? இறையாண்மை நாடுனா ஒரு பவுண்டரி, ஒரு எல்லை. இந்த எல்லைக்குள்ளப்பட்ட பூகோளம் என்னுடையது, அதுதான் இறையாண்மை. அந்த இறையாண்மையை காப்பாற்றுவதற்கு திமுக என்ன பண்ணிருக்கு? 6 கோடி கொடுத்திருக்கு, 100 கோடி கொடுத்திருக்கு. நாங்க தான் காப்பாற்றணும். இன்னைக்கு 50,000 கிலோமீட்டர் ரூட் இல்லைன்னு சொல்றாங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? இந்தியாவுடைய இறையாண்மையை காப்பாற்ற என்பதற்காக 6 கோடி ரூபாயை 71 100 கோடி ரூபாயை 1999 கொடுத்த நாங்களா தேச துரோகி? 50,000 கிலோமீட்டர் கொடுத்துட்டு உட்காந்துருக்க நடு ரோட்ல முக்காடு போட்டுக்கிட்டு நீ தேச துரோகியா, நாங்க தேச துரோகியா? என்ன நியாயம்? நான் இன்னும் சொல்லட்டுமா? இந்த மனிதருக்கு, இந்த மாமனிதருக்கு 72வது பிறந்த நாள் ஏன் கொண்டாடு சுருக்கமா சொல்லி முடிச்சிடறேன். நேரம் இல்லை, ரொம்ப நேரமா உட்காந்துருக்கீங்க. இந்த இயக்கத்தை அண்ணா துவக்கினார். எங்களுடைய கருத்து பிதாவாக இருந்து பெரியார் இருந்தார். பெரியார் காலத்தில் ஜனசங்கம் இருந்தது. ஊருக்கு 2 பேர் தான் தமிழ்நாட்டில்.
இந்தியாவிலே 2 பேர் தான். பெரியார் காலத்தில் இன்றைக்கு பிஜேபிக்கு முன்னோடி ஜனசங்கம், எங்களுக்கு ஆபத்து இல்லை, பெரியாருக்கு ஆபத்து இல்லை. அண்ணா காலத்தில் 2 எம்பி டெல்லியில ஜனசங்கம் பிஜேபி, அப்ப எங்களுக்கு ஆபத்து இல்லை, எங்க மொழிக்கு ஆபத்து இல்லை, எங்க இனத்துக்கு ஆபத்து இல்லை, எங்க நாகரிகத்துக்கு ஆபத்து இல்லை, எங்க பண்பாட்டுக்கு ஆபத்து இல்லை, எங்களுடைய வாழ்வியல் உரிமைக்கு ஆபத்து இல்லை. அப்ப பெரியார் இருந்த போது ஆபத்து இல்லை, எதிரிகள் இல்லை. அண்ணா இருந்த பேர் 2 பேர் இருந்தான், கலைஞர் இருந்த பேர் கொஞ்சம் பேர் இருந்தான், 50-60 பேர் இருந்தான். ஆனா கலைஞர் சாதுரியத்தால் என்ன பண்ணார் தெரியுமா? அவங்களோட கூட்டணி வச்சார். கூட்டணி வச்சப்ப எங்க ஆசிரியர் என்ன சொன்னார்? என் குருநாதர் நான் தீகாரம் வந்தேன். வீரமணி என்ன சொன்னார் ஆசிரியர்? ஐயோ போச்சு, கொள்கையை விட்டு விட்டது திமுக, கடுமையா எழுதிட்டு இருந்தாங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா மலர்லயே எழுதியிருக்க மாசு. ஆசிரியர் விடுதலையில் கஸ்தாமுசான்னு எழுதுவா திமுகவையும் கலைஞரையும். நாங்க என்ன பண்ணுவோம், சாயங்காலமே விடுதலையை மறைச்சு வச்சுட்டார் 2 நாள். நானும் சண்முகநாதன் சேர்ந்து ரொம்ப மோசமா இருக்கு. உடனே சண்முகநாதன் சொன்னார், உன் குருநாதன் இப்படி தான் பண்ணுவேன்னாரு. விடுங்க தலைவர் மனசு கஷ்டப்படாது, நிறுத்தி வச்சுக்கிட்டோம். எழுதியிருக்கேன். இப்போ விடுதலையை மறைச்சிட்டோம், கண்ணாபண்ணா எழுதிட்டு இருக்காங்க திமுக பத்தி. ஏன் வாஜ்பாய் கூட்டணி போட்டாரு, கொள்கையை விட்டார் கலைஞர்னு. கொள்கையெல்லாம் ஒன்றும் விடல. அவருக்கு அவர் பெரியாராவே இருந்தார், நாங்கள் அண்ணாவே இருந்தோம், அவ்வளோதான். அண்ணா ராஜா ஜோட்டு கூட்டணி செஞ்சப்போ இதே பெரியார் தான் சொன்னார். எல்லாம் திட்டினார்ல, போச்சு 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 எல்லாம் போச்சு, அண்ணாவரை போய் சேர்ந்துட்டார், ராஜா ஜோட எல்லாம் போச்சுனாரு. உலகத்தில் எதற்கும் பணியாத, எதற்கும் செய்வதற்கு துணிந்த பெரியாரை குனிய வைத்து பணிய வைத்து அள வைத்த ஒரே பெருமை அண்ணாவுக்கு தான் உண்டு. நாணப்படுத்தினார். எல்லாம் ஜெயிச்சு முடிச்ச ஒரு காரை விட்டார் பெரியார். எங்க திருச்சிக்கு போய் பெரியார்கிட்ட போய் இந்த ஆட்சி உங்களுக்கு காணிக்கிட்டார். கலைஞர் கூட்டணி வைத்தார். என்ன சொல்லி கூட்டணி வைத்தார்? பிஜேபியுடைய 3வது கொள்கை என்ன? 3 தானே, 3 கொள்கை தானே. மசூதி இருந்த இடத்துல அயோத்தியில ராமர் கோயில் கட்டுவோம், அதான் கொள்கை. 2வது கொள்கை என்ன? சமச்சீர் சட்டம் கொண்டு வருவோம். 3வது காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட 370. இந்த 3 கொள்கை தான் பிஜேபியினுடைய 3வது கொள்கை. ஆனா அண்ணன் முரசொலி மாறன் அவர்களும் கலைஞரும் வாஜ்பாயை கூப்பிட்டு என்ன சொன்னாங்க? வாஜ்பாய் இங்க வா, உன் கட்சி திருட்டு கட்சி நமக்கு தெரியும், திருடுற பழக்கம் உங்களுக்கு இருக்கு, ஆனா ஒரு அக்ரிமெண்ட், என்னோட இருக்கிற வரைக்கும் திருடக்கூடாது, என்னோட இருக்கிற வரைக்கும் திருடக்கூடாது. அதுக்கு பேர் குறைந்தபட்ச செயல் திட்டம். நாங்கள் உங்களோடு கூட்டணியில் இருக்கிறோம், ஆனால் உங்கள் 3வது கொள்கையான ராமர் கோயில் கட்டுவதை கைவிட வேண்டும், இஸ்லாமியர்களுக்கு எதிராக சிவில் சட்டம் கைவிட வேண்டும், காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அதிகாரம் கை வைக்க கூடாது, இந்த 3 செய்யக்கூடாதுன்னு கையெழுத்து வாங்கி கொண்டுதான் நாங்க போனோம். அப்படி இருந்தும் ஆசிரியர் பிடிக்கல, கசாமுசா எழுதிட்டு இருந்தார். விடுதலையை மறைச்சு வச்சோம். கலைஞர் கூப்பிட்டார், இங்க வாராஜான்னார். விடுதலை எங்கன்னு கேட்டார். இன்னும் வரலைங்க என்ன, மணி 6, விடுதலை வராமலாம் இருக்காது, வந்திருக்கோம், எங்க உண்மையை சொல்லுனாரு. கீழே தாங்க வச்சிருக்கோம், எதுக்கு வேணாலும் விட்டுறோம், எடுத்துட்டு வந்தாரு. பார்த்தா கடுமையாக எழுதியிருக்காரு. சொன்னார், தலைவர் சொன்னார், உன் குருநாதர் என்ன திட்டினதுக்காக நீ மறைக்க பார்க்குற. ஒன்று சொல்கிறேன், அரசியலில் எங்கே வேணாலும் நம்ம இருப்போம், ஆனால் விடுதலை இப்படி வந்தால் தான் அவர் வீரமணி, இல்லைன்னா அவர் ஈரமணினார். அவர் கொள்கையை அவர் பேசிட்டோம், நம்ம கொள்கையை நம்ம பேசுவோம். நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி 2 பேரும் இருக்கும்போது சொல்லியிருக்கிறேன். இப்படி வந்தாதான் விடுதலை, விடுதலை இப்படி வந்தாதான் வீரமணி, இல்லைன்னா அது ஈரமணினார். அப்போ எதிர்கட்சியில இருந்தால் கூட, மாறுகின்ற போது கூட்டணி மாறினால் கூட, கொள்கையை பேசுகின்ற ஒருவரை அவமதிக்காமல் அவர்களையும் காப்பாற்றக்கூடிய வல்லமை மிக்க ஒரு தலைவராக அன்றைக்கு இருந்தார் கலைஞர். இன்னைக்கு அந்த கலைஞர் இருக்கிற போது, அண்ணா இருக்கிற போது ஏதாவது ஒண்ணுக்கு தான் ஆபத்து வரும். நான் சொன்ன அரசியல் சட்டத்துல இறையாண்மை, ஜனநாயகம், மதச்சார்பின்மை, சமதர்மம், இந்த 4 தான் அடிப்படை அரசியல் சட்டத்துக்கு. பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் cannot be amended. அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை பண்புகளை யாராலும் மாற்ற முடியாதுன்னு 13 நீதிபதி சொல்லிட்டான். ஆனா அதை மாற்றணும்னு விரும்பின காலத்துல 76ல ஜனநாயகத்துக்கு பாதிப்பு வந்துச்சு. ஜனநாயகத்துக்கு பாதிப்பு வந்த போது நான் காங்கிரஸ் காலத்தை சொன்னேன், நாடாளுமன்றத்தை சொன்னேன், இப்படிலாம் அடி வாங்கினவர் எங்க தலைவர். வெளியில பிரியா காந்தி என்னை கூட்டிட்டு போய், இதெல்லாம் உண்மையா, அண்ணன் சாதனை இப்படிலாம் நடந்துச்சான்னு, உங்க பாட்டிக்கு தெரியுமோ தெரியாதுமா இதெல்லாம் நடந்துச்சுன்னு. ஐயோ, அதுக்காக நான் இப்ப மன்னிப்பு கேட்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, கலைஞர் காலத்தில் ஜனநாயகம் மட்டும்தான் பாதிச்சது, அண்ணா காலத்தில் சமதர்மம் மட்டும்தான் பாதிச்சது. அதற்கு பிறகு மதசார்பின்மைக்கு ஆபத்து வந்த போது கலைஞர் வேற மாதிரி இதை கையாண்டார். இப்ப நான் சொன்னேன், பிஜேபியோட கூட்டணி போட்டார். ஆனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மீண்டும் சொல்லுகிறேன், பெரியாருக்கு தெரியாத பேராபத்து, அண்ணா சந்திக்காத மிகப்பெரிய ஆபத்து,
கலைஞர் எதிர்கொள்ளாத மிகப்பெரிய ஆபத்து. கலைஞரும் பெரியாரும் அண்ணாவும் இல்லாத காலத்தில் இந்த மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதற்கு முன்னால் இமாலயமாக விசுவரூபம் விலை எடுத்தின்ற போது அவர்கள் துணையோடு வென்று நின்று இது திராவிட மாடல் ஆட்சி, என்னை ஒன்றும் செய்ய முடியாது, நீ 10,000 ரூபாய் கோடி கொடுத்தால் கூட என்னுடைய கொள்கையை விட்டு தரமாட்டேன் என்று சொல்லுகின்ற ஒரு மகத்தான தலைவரை நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிற காரணத்தில்தான் நம்மளுக்கு 72வது வயதில் நாம் பாராட்டுகிறோம்.